ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் பொருளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தான் அந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், இப்போ யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். யாக்கோபு எத்தன், இஸ்ரவேல் மனப்பிரபு, அல்லது யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் எத்தனாக இருக்கக்கூடிய ஒரு யாக்கோபு. இஸ்ரவேல் மனமாற்றம் அடைந்தவர், மனம் திரும்பினவர். அப்படிப்பட்டவர் பார்த்து யார் சொல்றான்? உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா. நாம் அனைவரையும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர் கர்த்தர். அவர் இந்த நாளில நமக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் நிலைமையில் இருக்கக்கூடியவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லது மனம் திரும்பி அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆக ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு, ஏன் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னா, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு கொண்டேன். அவர் அவருடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மீட்டுக் கொண்ட தேவன். அவர் உன்னை மீட்டுக் கொண்டு உனக்கு உன்னை நான் பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், ஆகவே நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளிலே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சரி, நீ என்னுடையவனா இருக்கிறதுனால, நீ என்னால மீட்கப்பட்டிருக்கிறதுனால, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறதுனால தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வராது அப்படின்னு இல்ல. 2ஆம் வசனத்துல சொல்றாரு, உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ என்னுடையவன் தான். ஆனா நீ தண்ணீர்களை கடந்து போக வேண்டிய காலங்கள் எல்லாம் உண்டுதான், அது இல்லாம கிடையாது. நீ தண்ணீர்களை கண்டிப்பா கடக்கணும், யோர்தானை கடக்கணும், செங்கடலை கடக்கணும். அப்ப இந்த தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். தண்ணீரை நான் கூட இருக்கிறதுனால, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டதுனால, உன்னை மீட்டுக் கொண்டதுனால, உன்னை பேர் சொல்லி அழைச்சதுனால, நீ என்னுடையவனா இருக்கிறதுனால தண்ணீர் கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கவே இருக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தண்ணீர் இருக்கும், தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரை நீ கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால யோர்தானை போன்றோ செங்கடை போன்றோ நமக்கு முன்பாக ஒரு தடை வந்து நிற்காது அப்படின்னு இல்லை, அதெல்லாம் இருக்கும். செங்கடல் வந்து வழிய மறிச்சு நின்றது போல தெரியும், அதே போல யோர்தான் கரை புரண்டு ஓடும். ஆனால் ஒன்று, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்கிறார்.
ஏனென்றால் நீ மீட்கப்பட்டு உன பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார், அவருடைய. ஆகவே தண்ணீரை கடக்கும் போதும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உலகத்திலே அடுத்த நிலைக்கு போக முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிற தண்ணீரை நீங்கள் கடக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யோர்தான் நதி கரை புரண்டு ஓடினாலும் அதை கடக்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்போ கடக்க முடியாது அப்படின்னு இல்லை, யோர்தான் நமக்கு முன்னாடி நிற்கிறது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கடக்க நல்லது தருவார், கடக்க செய்வார். அடுத்து அதுல அவரு சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மை புரளுவதில்லை. ஆறுகளை கடக்கும் போது ஆறு நம்ம மேல புரளாது. அந்த ஆறு நம்மேல் புரளாதபடிக்கு ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அப்போ யோர்தான் நதியில பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போறாங்க. எலியா கடந்து போறாரு, எலிசா அங்கிருந்து கடந்து வர்றாரு. இப்படி யோர்தான் நதிய நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அதிலே நடந்து போகும் பொழுதெல்லாம் அவர்கள் மேல் அது புரளவில்லை. இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து போவதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பார்க்க பயமா இருக்கலாம், இந்த கரை புரண்டு ஓடுகிற வேகத்தை பார்த்தா. கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட தேவ பலன், தேவ கிருபை உன்னை தாங்குகிறது. ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லி பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆகவே நீ ஆறுகளை கடந்து போகும்போது அது உன் மேல பொருளாது. நீ அக்னியிலே நடக்கும் போது வேகாது, அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நாம் வேதத்தை பார்க்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு சூளையை அதிகப்படுத்தி அங்கே உள்ளே போடுகிறார்கள். அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி போடும் போது ராஜா எட்டி பார்க்கிறாரு. ராஜா எட்டி பார்க்கும்போது உள்ளே நாம் கயிறுகளால் கட்டி போடப்பட்டு 3 பேர்கள் அல்லவா, ஆனால் அங்கு 4 பேர் விடுதலையோடு அங்கே அந்த அக்னிக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. 4வது நபருடைய சாயல் தேவகுமாருடைய சாயலா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை ஒன்று போய் உரையாது. நீ அக்னியில நடக்கும்போது வேகாதிருப்பாய். இது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு வந்து அக்னிக்குள் போட வந்தவர்களையே அந்த அக்னி பட்சித்து போட்டது. அப்படி இருக்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி நடுவிலே விழுந்தார்கள். அவர்களுடைய நிலைமை என்னவாகுமோ என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்னி ஜுவாலை பேரில் பற்றாது. அந்த 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அந்த அக்னி ஜுவாலை தான், ஆனால் அது அவர்கள் மேல் பற்றவில்லை. அவர்களுடைய வஸ்திரங்கள் கூட அதுல வாச உணவு அடிக்கிறேன், அப்படியே முடி கருகவில்லை. ஒரு தீயனுடைய வாசமாவது அவங்க மேல அடிக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த வாசம் கூட அவங்க மேல அடிக்கல. ஏன்னா அக்னி ஜுவாலை அவர்களை அற்றவில்லை, அவர்கள் வேகவில்லை, அவர்கள் நினைத்தார்கள். தூக்கி கொண்டு போய் போட்ட பராக்கிரமசாலிகளே வெந்து போனார்களே, உள்ளே விழுந்த இவர்கள் என்னவாவார்களோ என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் மாறுதலாய் இருந்தது. இவர்களோடு கூட தேவனும் குமாரனும் சேர்ந்து 4 பேரும் உள்ளே விடுதலையோடு உலாவினார்கள் என்று கட்டப்பட்டவர்களாக உள்ளே போட்டார்கள். அந்த அக்னி அவர்களை கட்டியிருந்த கயிறுகளை மாத்திரம் சுட்டெரித்தது. அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரத்தையோ அவர்களுடைய முடியோ கருக பண்ண முடியவில்லை. அந்த அக்னியினாலே
அவர்கள் 7 மடங்கு அதிகமாக்கிற அந்த அக்னி ஜுவாலை அது அவர்களை பற்றி கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கும்போது எதுவும் நம்மை பற்றாதபடி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார். விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை கொண்டு மீட்டுக் கொண்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்ம கூட இருப்பீர். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் இது எதுவுமே உங்களை மேற்கொள்ளாதபடி காக்கிற ஆண்டவர், நம்மை மேற்கொள்ளாதபடி காக்கிற ஆண்டவர். எல்லாமே வரலாம், ஆனா அது ஆறுகள் புரளாது அக்கினியிலே வேகாதிருப்பாய் வார்த்தைப்படி நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். மனுஷனுடைய கோபங்கள் பற்றி எரியும் பொழுது அந்த எரிச்சல்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெள்ளம் போல மனுஷனுடைய கோபங்கள் மோதி அடிக்க முடியாது புறந்து வரும் பொழுது தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. நமக்கு விரோதமாய் நிற்கிற எந்த ஒரு மனுஷனுடைய கிரியைகளும் செயல்படாதபடி